வணக்கம். நான் அருந்தமிழ் யாழினி. காதல் அப்படிங்கிறது இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணர்வுகள்ல ஒன்று. விக்டர் யூகோ சொல்ற மாதிரி வாழ்க்கையினுடைய அதிகபட்ச மகிழ்ச்சி அப்படிங்கிறது நாம் ஒருவரால் நேசிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அப்படிங்கிறது தானே. இந்த வாழ்க்கை முழுவதும் அப்படின்னு பார்க்கும்போது நேசிக்கப்படுதல், நேசித்தல் அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்திற்குள்ளாக தான் சுழன்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்ம இயற்கை படத்தினுடைய ஒரு 16 ஆண்டுகளை நிறைவு செஞ்சு நிறைய பேர் அதை சிலாகச்சி பேசிட்டு இருக்காங்க. அது எந்த புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னும் போது எல்லாருக்கும் அறிமுகமான, நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு எழுத்தாளர், ரஷ்ய எழுத்தாளர் தஸ்தயேவ்ஸ்கியினுடைய வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற அந்த ஒரு கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அது. அந்த கதை எல்லாராலும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாராலும் அதிகமா வாசிக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதனுடைய கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறதும் அதனுடைய அமைப்பு அப்படிங்கிறதும் அப்படியான ஒரு உணர்வை எல்லாருக்கும் கடத்தக்கூடிய ஒரு விஷயம். தஸ்தயேவ்ஸ்கி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் துன்பங்களினால் ஆனவர் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய சிறு வயதுல இருந்தே பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கோவப்படுகிற ஒரு அப்பா கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு அன்பு அவருக்கு கிடைச்சது கிடையாது. சரி, அம்மா கிட்ட கிடைக்கும்னா அம்மா ரொம்ப சின்ன வயசுல இறக்குறாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு சிறை வாழ்க்கை அப்படி போகுது. ஒரு அன்பு கிடைக்கப்படாத ஒரு தனிமையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வெளிப்படக்கூடிய அந்த ஒரு கவலைகள், அந்த ஒரு துன்பம் தான் அவருடைய கதைகளுடைய ஒரு அச்சாரமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஒரு கதையும் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு கதையா தான் எடுக்கலாம். அது முழுக்க முழுக்க தஸ்தயேவ்ஸ்கியினுடைய ஒரு உணர்வு, அவருடைய ஒரு குரலாக தான் அந்த கதை முழுக்க இருக்கும். இந்த இரவு அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு இரவு. ஏன்னா நிலவு எல்லாருக்கும் பிடிக்கும், இரவு எல்லாருக்குமே பிடிக்கும். சோ அப்படியான ஒரு தலைப்பு இருக்கக்கூடிய ஒரு கதை அது. ரஷ்யால இந்த ஒயிட் நைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கோடை காலத்துல இந்த ஜூன் மாதத்துல எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவா இந்த ஒயிட் நைட்ஸ் இருக்கும். ஏன்னா அது இரவு அப்படிங்கிறது அதுல கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால அது ஒரு எல்லாரும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமா அந்த ஒயிட் நைட்ஸ் இருக்கும். சோ அதை வச்சு ஒருவேளை அவர் இந்த கதையை அவர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கதையினுடைய ஆரம்பமே எப்படி தொடங்கும் அப்படின்னா அந்த ஒரு இரவை பத்தின ஒரு டிஸ்கிரைப் பண்ற அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல தான் தொடங்கும். அது ஒரு இரவு மேகத்துல முழுக்க நட்சத்திரங்களால நிறைந்த ஒரு இரவு. இந்த ஒரு மேகத்துக்கு கீழே எப்படி ஒருத்தவங்களால ஒரு மூர்க்கத்தனமாகவும், எப்படி ஒருத்தவங்க ரொம்ப கடுமையாகவும் மனிதர்களால் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடவே அந்த கதை தொடங்கும். அந்த கதையை முழுக்க நீங்க பார்க்கும்போது ஒரு 3 கதாபாத்திரங்கள் தான். அதுல 2 இளைஞர்கள், ஒரு பெண்ணு. அது 2 இளைஞர்களுடைய பெயர்களும் நமக்கு தெரியாது. அதுல ஒரு கதை சொல்லியோட பெயரும் நமக்கு தெரியாது. ஆனா கதை சொல்லி அவருக்கு நடந்த ஒரு 4 இரவு 1 பகல், இதுதான் அந்த கதையினுடைய ஒரு முழுக்க நடந்த சம்பவங்களினுடைய ஒரு தொகுப்பு தான் அந்த ஒரு கதைன்னு சொல்லலாம். அப்போ ஒரு முதல் இரவுல என்ன நடக்குது அப்படிங்கறத அவர் ஆரம்பிச்சு அவருடைய பகல் வரைக்கும் அவர் கதையை முடிப்பாரு. அந்த முதல் இரவுல இங்க பார்க்கும்போது அவரு பீட்டர்ஸ்பர்க்ல இருந்து அவர் கொஞ்சம் வெளியே போயிட்டு உள்ள நடந்து வராரு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி போல அந்த ஒரு இரவு இருக்கு. அப்போ ஒரு ஆற்றங்கரையோட ஒரு பெண் ரொம்ப சோகமா ஒரு நின்றுட்டு இருக்கா, அழுதுட்டு நின்றுட்டு இருக்கா. அந்த இளைஞர் அதை பார்க்கும், அந்த கதை சொல்லி அவளை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப, அவர் அழுகிறத பார்க்கும்போது அவருக்கு மனசு ரொம்பவே ரொம்ப கஷ்டமாகுது. அதை பார்க்கும்போது அவர்கிட்ட ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு போகும்போது, ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஒரு கதை சொல்லி எப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா ஒரு தனிமையிலே இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். எந்த ஒரு பெண்கள் கிட்ட அவர் பேசுனது கிடையாது இது வரைக்கும். ஒரு 2 பெண்கள் கிட்ட பேசியிருக்காரு. ஆனா எதுல பேசியிருக்காருன்னா ஒரு கனவுல தான் பேசியிருக்காரு. 2 பெண்கள் கிட்டயும் கனவுல தான் அவர் பேசியிருக்காரு. பெண்கள் கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு தெரியாது. பெண்கள் நண்பர்கள் அப்படி யாருமே இல்ல. நண்பர்களும் அவருக்கு கிடையவே கிடையாது. திடீர்னு உங்களை ஒரு நண்பர் யாராச்சும் பார்த்து ஏதாச்சும் ஒண்ணு கேட்டா ரொம்ப தடுமாறி நம்மளால பதில் சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு உறவோட தான் மனிதர்கள் கிட்ட ஒரு உறவு அவருக்கு இருக்கு. முழுக்க முழுக்க ஒரு தனிமை சார்ந்து, கிட்டத்தட்ட அவர் எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கனவுலக வாசி. கனவுக்குள்ளாகவே அவர் வாழ நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கனவுலயே வாழ்ந்துட்டு போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அவரு. அப்படி அவர் அந்த பெண்ணை பார்க்கும்போது அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் முடியல. பட் இருந்தாலும் அந்த பெண் இவரை பாக்குறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா அந்த பெண் ஆற்றை தாண்டி அப்படியே போறா. அங்க போகும்போது ஒரு வயசான ஒருத்தர் நல்லா ஒரு குடிச்சிட்டு அந்த பெண்ணை துரத்திட்டு ஓடுறாரு. அப்ப இவரு அந்த கதையை சொல்லிதான் அந்த பெண்ணை போயிட்டு காப்பாத்துறாரு. அப்ப கேட்கிறாரு, இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா, நான் கூட இருந்ததா இந்த பிரச்சனை இருந்திருக்காது தானே அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப அவளுக்கு அப்பதான் புரியும், இல்லன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களை வேற மாதிரி நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா அவருக்கு முதல் முறையா ஒரு பெண்ணு கிட்ட பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்னு அவருக்கு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறுறாரு. அவருக்கு என்ன சொல்றது தெரியல. அப்ப திரும்ப என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப விட்டு அந்த பெண்ணுகிட்ட அவர் பேசுறாரு. என் கூட, ஏன்னா நான்
முதல் முறையா வந்து நான் ஒரு பெண் கிட்ட பேசுறேன், அது வந்து எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஏன்னா இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் நடக்குமா அப்படின்னு நான் நினைச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வோட அந்த பெண் கிட்ட பேசுறேன். அந்த பெண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவர் வந்து இந்த மாதிரி பேசுறது, ஏதாவது ஒரு ரொம்ப என்ன சொல்ற ஷையா இருக்கக்கூடிய ஒரு 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 பர்சன் அவரை. சோ அந்த மாதிரி இருக்கவங்க பெண்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து சொல்றா. சோ அவ வந்து என்ன சொல்றா, என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கேடயம் அப்படின்னா அது மட்டும் தான் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. சோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளாக கான்வர்சேஷன் வந்துட்டு அவங்களுக்கு பில்ட் ஆயிட்டே இருக்கு. இது வந்து முதல் அந்த ஒரு இரவு வந்து என்ன ஆகுனா, எனக்கு வந்து இந்த இரவு வந்துட்டு ரொம்ப பிடித்தமான ஒரு இரவா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் இல்லாத ஒரு விஷயம் அந்த ஒரு இரவுல அவர் வந்து தனிமையா இல்லாத மாதிரி அவர் வந்து உணர்றாரு. ஒருத்தவங்க கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த இடத்துல அவருக்கு வந்து வருது. அதே மாதிரி அவர் சொல்றாரு, திரும்பவும் நான் அவங்க நாளைக்கு இதே இரவு நான் அவங்களை பார்க்கலாமா, நான் அவங்களை சந்திக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லும் போதுட்டு அவ வந்துட்டு சொல்றா, கண்டிப்பா விரும்பலாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன கண்டிஷன் சொல்லும் போதுட்டு, நீங்க என்ன காதலிக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்க எனக்கு சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா நண்பர்களா நான் அவங்க கூட பழக்கிறதுக்கு நான் வந்து தயாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டிப்பா நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு முதல் இரவு வந்து முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்த நாள் திரும்ப அதே நேரத்துல இரண்டாவது இரவுல வந்து அவங்க வந்து சந்திக்கிறாங்க. அதை சந்திக்கும் போது அவர் வந்து அப்பதான் வந்து முதல் முறையா அந்த பெண்ணுடைய பெயரை கேட்கிறார். பெண்ணோட பெயர் வந்து நாஸ்தன்கா அவளுடைய பெயர். அவ வந்து என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு வந்துட்டு அந்த பர்சனோட அந்த கதை சொல்லினுடைய கதையை கேட்கணும் அப்படின்னு அவளுக்கு வந்து ஆர்வமா இருக்கு. நீங்க வந்து உங்களை பத்தின சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப வந்து அவனோட கதை எல்லாத்தையும் சொல்றான். அவன் எப்படி தனிமையா இருக்கான், அவன் எப்படி அவனோட நண்பர்கள் யாரும் அவருக்கு வந்துட்டு இல்ல, அவனுடைய ஒரு முழுக்க ஒரு தனிமையாலும் கனவுலகத்தாலும் நிறைஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்க கூட அந்த கதை சொல்லி கூட ஒரே ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இருக்காங்க. சோ முழுக்க அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இது மட்டும்தான், இதுக்குள்ளதான் வந்து இருக்கு. அவனோட வாழ்க்கை முழுக்கமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாவும் ரொம்ப ஒரு தனிமையினுடைய ஒரு உச்சத்துல வந்து ஒரு பர்சன் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு நேரத்துலதான் நாஸ்தன்கா அவளுடைய கதையும் வந்து சொல்றான். அவளோட கதை எப்படி அப்படின்னா, அவ நாஸ்தன்காவுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, ஒரு பாட்டி கூட அவ வந்து இருந்துட்டு இருக்கா. பாட்டி கூட இருக்கும் போதுட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அவளுக்கும் ஏதோ ஒரு விஷயம் அவ வந்து நடக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, அவ பாட்டி வந்து எங்கேயும் அவளை வெளியே விடாம அவ கூடவே வச்சுக்கிறதுக்காக அவங்க இருப்பாங்க. அது பாட்டிக்கு வந்து கண் தெரியாது. அதனால எப்பவுமே வந்து அவ கூடவே இருக்கணும் அப்படின்னுட்டு அந்த ஒரு சூழல்ல ஒரு நாள் அவங்களோட வீட்டுல ஒரு பர்சன் வந்து வாடகைக்கு வந்து குடி வர்றதுக்கு வராங்க. அது ஒரு நல்ல இளைஞன் ஒருத்தவங்க வந்து வராங்க. ஆனா என்னன்னா, நாஸ்தன்காவுக்கும் அவனோட பாட்டி வந்து பிரெஞ்சு மொழியில வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அவ வந்து பிரெஞ்சு மொழி கற்றுதான் வந்து அவ வளர்றா. அப்ப அந்த இளைஞன் அந்த இடத்துல வர்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அவ வந்து அந்த இளைஞர்கிட்ட வந்து இந்த பிரெஞ்சு புத்தகங்கள் வந்து நிறைய இருக்கும், அது வந்து படிக்கிறதுக்காக இவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. சோ அது மூலமா புத்தகம் வந்து வரும். அந்த பாட்டி எச்சரிக்கிறாங்க, நீ வந்து புத்தகத்தை படிக்கலாம், ஆனா அந்த பையன் மேல உனக்கு வந்து காதல் வரக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தானது, அது மட்டும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அவளும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அந்த புத்தகத்தை வந்து படிக்கிறா. அவ நிறைய புத்தகம், ஒரு கட்டத்துல புத்தகம் இல்லாம அவளால இருக்க முடியாது, சூழல் வர அளவுக்கு அவ புத்தகங்களை படிக்கிறா. அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா, அந்த இளைஞன் மேல ஒரு ஈர்ப்பு வந்து வருது. ஒரு முறை அவ படிக்கட்டு ஏறும்போது அந்த இளைஞனை பாக்குறாங்க. அப்ப வந்து அவ பேச, நீங்க ரொம்ப நல்ல பெண்மணியா இருக்கீங்க, உங்களுக்கு வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா, நீங்க எங்க வெளியே போக மாட்டீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு, பாட்டி கூடவே இந்நேரம் இருக்கிறது உங்களுக்கு வந்து கஷ்டமா இல்லையா அப்படி சொல்லி இது மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. என் கூட நாடகத்துக்கு வருவீங்களான்னு கேட்கறாங்க. அவ வந்து இல்ல, என்னால வர முடியாத பாட்டி விட்டுன்னு சொல்றாங்க. அப்ப அடுத்த நாள் பாட்டி கிட்ட போயிட்டு கேட்கறாங்க, ஒரு ஒப்பேரா வந்து நடக்குது, நீங்க வரீங்களான்னு சொல்லிட்டு. த பார்பர் ஆஃப் செவில்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பேரா, ஒரு நாடகம். அது வந்துட்டு கிட்டத்தட்ட நாஸ்தன்காவுடைய ஒரு வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு நாடகமா கூட நம்ம வந்து அதை வந்து நினைச்சுக்கலாம். ஏன்னா அப்படியான ஒரு நாடகம் அது. வந்து போகும்போதுட்டு அவளுக்கும் வந்து அந்த இடத்துல அவர் ரொம்ப, அந்த இளைஞன் வந்து நாஸ்தன்காவை ரொம்ப அன்பா பாத்துக்கிறாங்க. அவ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரி திரும்ப அவர் வீட்டுக்கு வந்து அடிக்கடிக்கு வருவாரு அப்படின்னு அவன் நினைக்கிறா. ஆனா வந்து அந்த இளைஞன் வந்து வர்றது கிடையாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் ஒரு நாள் வந்து நான் கிளம்புறேன், அதாவது அங்க இருந்து மாஸ்கோக்கு போறதுக்கு வந்து அவர் கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப வந்து அவ இதுக்கு மேல அவளால பொறுத்துக்க முடியல. அதனால என்ன பண்றா, வீட்டுல வந்து பாட்டிக்கு சொல்லாம அவளோட துணிமணிகள் எல்லாம் கட்டிட்டு நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் கிட்ட போய் நிக்கிறேன். அவருக்கு வந்து அதை பார்த்த உடனே அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் வந்து சொல்றாரு, நான் என்னோட வாழ்க்கையில இன்னும் அந்த செட்டில் ஆகுற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இப்போதைக்கு நான் வந்து கிடையாது. அதனால ஒருவேளை உங்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூழல் எனக்கு வரும்போது நிச்சயமா நான் கண்டிப்பா உங்களை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணி உங்களை தவிர்த்து வேற யாராலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் வந்து சொல்றாங்க. அதன் பேர்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு வருஷம் கழிச்சு நான்
கண்டிப்பா வருவேன், அந்த டைம்லும் நீங்க என் மேல இதே காதலோட இருந்தீங்கன்னா நிச்சயமா நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போவாரு. இந்த கதையை வந்துட்டு நாசன்கா அந்த கதை சொல்லிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இந்த கதை சொல்லிக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது கேட்கும்போது அவனுக்கும் வந்து அதுக்கு முன்னாடியே நாசன்கா மேல ஒரு ஈர்ப்பு வந்து அந்த கதை சொல்லிக்கு வந்து வரும். அதனால அந்த நாசன்கா அதனால கதை சொல்லி என்ன சொல்ல, நீங்க ஏன் இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த ஒரு வருஷம் வந்து முடிய போது அவர் வந்து வந்துட்டார், ஆனா இன்னும் எனக்கு வந்து எந்த பதிலும் அவர் வந்து சொல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாசன்கா வந்து கதை சொல்லிக்கிட்ட சொல்லும் போதுதான் அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஏன் அவருக்கு ஒரு கடிதம் வந்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து என்ன கடிதம் எழுதலாம்னு சொல்லிட்டு அவங்க எழுதுவாங்க. எழுதி வந்து எனக்கு அவருக்கு எங்க 2 பேருக்கும் அறிமுகமான ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துல இந்த கடிதத்தை நீங்க வந்து கொடுத்துருங்க, கொடுத்துட்டு அதுக்கு அவரோட பதிலுக்காக காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாசன்கா வந்துட்டு அந்த கதை சொல்லிக்கிட்ட அந்த வீட்டினுடைய முகவரி கொடுக்குறா. அதே மாதிரி அந்த கதை சொல்லி என்ன பண்றாங்க, அந்த நான் கடிதத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சு திரும்ப நான் உங்களுக்கு நாளைக்கு இதே இரவுல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாங்க. போகும்போது அந்த இரவு வந்து அந்த கதை சொல்லிக்கு வந்து அவளை சரியா தூங்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு வந்து இதே ஒரு எண்ணங்கள் வந்துட்டு ஏதோ ஒண்ணு அவரை கஷ்டப்படுத்துற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வந்து வந்துட்டே இருக்கு. அடுத்த நாள் வந்துட்டு போகும்போதுட்டு அந்த இடத்துல 10 மணிக்கு திரும்ப அதே ஒரு நேரத்துல வந்து சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த இளைஞன் சொல்லிட்டு போன நாசன்காவினுடைய அந்த காதலன் வந்து வருவான்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கறாங்க, ஆனா வர மாட்டான். ஆனா நாசன்காக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த கடிதத்துல மூலமா அவருக்கு என்ன பதில் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் ஆர்வமா இருப்பா. ஆனா அவர்கிட்ட அந்த பதில் கடிதம் வந்து வந்திருக்கு. அதனால அவருக்கு ரொம்ப வந்து அழுகு வரும். என்ன அப்படின்னா, ஆமா நான் தானே அவருக்கு வந்து என்னுடைய காதலை சொன்னேன், நான் தானே போயிட்டு அவர்கிட்ட நான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படி, அதனால நானா வந்ததுனால அவர் வந்து என்ன ரொம்ப துச்சமா நினைச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி வந்து அழுவா. அவள் வந்துட்டு அது அழுறத பார்த்து கதை சொல்லிக்கு வந்து தாங்க முடியாது நாஸ்கன்காவோட அவ அழுறத பார்த்துட்டு. அதனால போக நீங்க ஒருவேளை அவருக்கு வேற ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம், அதனால அவர் வந்து சொல்லாம இருக்கலாம், அதனால நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப போயிட்டு நாளைக்கு வந்து பார்த்துட்டு வந்து நான் சொல்றேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. சோ அதுக்கு அடுத்த நாள் வந்து 4வது நாள் இரவு வந்து வருது. அதே நேரத்துல வந்து 2 பேரும் சந்திக்கிறாங்க. அவன் வரேன்னு சொல்றது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவ வந்து அவங்க வழக்கமா சந்திக்கிற அந்த இடத்துல வந்து நாசன்கா வெயிட் பண்றா. வெயிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அப்பயும் வந்துட்டு பதில் வந்துட்டு வரவே இல்லை. ஆனா இதுக்கு மேல என்ன ஆகுதுன்னா கதை சொல்லிக்கு வந்துட்டு அவன் மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை நாசன்கா கிட்ட சொல்லாம இருக்க முடியல. ஏன்னா அவ திரும்ப திரும்ப வந்து புலம்புறா, அழுறா, அவளோட அழுக பார்த்து அவரால் தாங்கிக்க முடியல. அதனால என்ன ஆகுதுன்னா அவர் வந்துட்டு சொல்றாரு இந்த மாதிரி திரும்ப. ஆனா நாசன்கா அதுக்கு என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஆணுக்கும் வந்து ஒருத்தவங்க மேல காதல் வரும், ஆனா உங்களுக்கு என் மேல வரல அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால உங்ககிட்ட என்னால நல்லா பேச முடியுது அப்படின்லாம் சொல்லும் போது அதையும் மீறி அவருக்கு வந்து அந்த நாசன்கா மேல வந்து காதல் வருது அப்படிங்கும் போது அவர் வந்து இருந்தாலும் அவருக்கு வந்து அதுக்கு மேல ஒரு குற்ற உணர்ச்சியாவும் இருக்கு, இருந்தாலும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் அது கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நாசன்கா எனக்கு நான் வந்து உங்களை காதலிக்கிறேன், எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு நீங்க காதலிக்கிற அந்த மனிதரை நீங்க திரும்ப காதலிக்கிறதா இருந்தாலும் சரி, அது வந்துட்டு வாழ்க்கை முழுக்க நீங்க அவர் மேலதான் உங்களோட அன்பு இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி எனக்கு உன் மேல இருக்கிற அன்பு வந்து அப்படியேதான் இருக்கும், நான் அதே அன்பு தான் உங்க மேல செலுத்திட்டே இருப்பேன் எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அவருக்கு எந்த அளவுக்கு நாசன்காவோட ஒரு பெரிய அன்பு இருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல அவர் வந்து வெளிப்படுறாரு. அப்போ அவளுக்கு வந்து என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியல. அவர் கொஞ்ச நேரம் வந்து தடுமாறா. அந்த கான்வர்சேஷன் மாதிரி அவ வந்து அடிக்கடிக்கு சொல்லுவா, ஒருவேளை நீங்க ஏன் அவங்களா வந்து இருந்திருக்க கூடாது, ஏன்னா நீங்க எவ்வளவு ஒரு கனிவானவரா இருக்கீங்க, இவ்வளவு கண்ணியமானவரா இருக்கீங்க, நான் வந்து அழும்போது என் கூட இருந்தீங்க, எனக்கு நான் கஷ்டப்படும் போது நீங்க வந்து எனக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்கு எனக்கு வந்து தெய்வம் தான் உங்களை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கை முழுக்க நீங்க என்னுடைய நண்பராகவும் வந்து நீங்க எப்பவுமே வரணும், அந்த ஒரு அன்போடு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்லுவா. சோ இதெல்லாம் சொல்லும் போது அவளுக்கு கொஞ்ச நேரத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. அது சொல்லிட்டு நான் கதை சொல்லுவாரு, நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு திரும்ப உங்களை பார்க்கவே கூடாது, நான் கிளம்பலாம் தான் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவா, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் பண்ணாதீங்க, அதெல்லாம் வேண்டாம், ஒருவேளை அவர் இது மேல எனக்கு திரும்ப வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல, ஒருவேளை அவர் மேல இருக்கிற காதல் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எப்படியும் வந்து குறையதான் வேணும், ஏன்னா இதுக்கு மேலும் வந்து நான் காத்துட்டு இருக்கிறதுல வந்து எந்த இதுவும் இல்ல, அவர் மேல நான் வச்சிருக்கிற அந்த காதல் ஒருவேளை அது வந்துட்டு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அன்பால அது மறைஞ்சு போகும் அப்படின்னு ஒரு பட்சத்துல இருக்கும்போது நீங்களும் என்ன நடுத்தருல விட்டுட்டு போகாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா எனக்கும் வந்து உங்க மேல அந்த ஒரு ஈர்ப்பு வரும், இந்த காதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த இடத்துல சொல்றா. அப்ப வந்து அந்த கதை சொல்லிக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம், அவருக்கு வந்து இதுக்கு மேல எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், எனக்கு இது வந்து போதும், எனக்கு இரவுக்கு வந்து எனக்கு இது என்ன சொல்ற ஒரு பெரிய பரிசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல வந்து அவர் சொன்னாரு. அது பிறகு நாங்க 2 பேரும் வந்து பேசுறாங்க, நடந்துட்டே வந்து கை கோர்த்துட்டு வந்து அவங்க பேசுறாங்க, நிறைய கதைகள் பேசுறாங்க, அழுறாங்க, திரும்ப கதை பேசுறாங்க, வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு திரும்ப உட்காந்துட்டு பேசுறாங்க, இதே மாதிரி இருக்கு. கடைசி என்ன ஓகே இந்த முறை கண்டிப்பா எனக்கும் வீட்டுக்கு போய் தூக்கம் வராது அப்படின்னு 2 பேருமே சொல்றாங்க, ஆனா இந்த முறை கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போதுட்டு அவங்க சரி கண்டிப்பா அவங்களை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. அது போகும்போதுட்டு நாசன்கா வந்து ஒரு நிமிஷம் வந்து அப்படியே ஒரு தடுமாறி நிப்பா, ஒரு மாதிரி மிரட்சியோட வந்து நிப்பா. அப்ப வந்து ஒரு இளைஞர் அந்த பக்கம் வந்து
அந்த இடத்துல போவாங்க. போகும்போதுட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லி வந்து கேட்பாங்க. அவர் வந்து அவளோட கையை பிடிச்சிட்டு அவர் பயத்துல வந்து ஒரு மாதிரி நடுக்கமா இருப்பா. அதுக்கப்புறம் பின்னாடியில இருந்து ஒரு குரல் வரும், நாஸ்தன்கா நீதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வரும். அவ பின்னாடி திரும்பி பார்க்கும் போதுட்டு யாரு நான் வருவேன், ஒரு வருஷம் கழிச்சு வருவேன்னு சொல்லிட்டு போன அந்த ஒரு காதலன் அந்த இடத்துல நிப்பா. இவளுக்கு வந்துட்டு அது அவ்வளவு நேரம் வந்து அந்த அந்த கதை சொல்லிக்கிட்ட பேசிட்டு இருந்த அவ என்ன பண்ணுவா, அவனை பார்த்த உடனே அப்படியே ஓடி போயிட்டு அவனை வந்து கட்டி பிடிச்சிப்பா. அந்த ஒரு அரவணைப்புல அவ இருக்கும் போதுட்டு பின்னாடி திரும்பி பாப்பா, கதை சொல்லிய பாப்பா. அவங்க நின்றுட்டு இருப்பான். அங்க அந்த இடத்துல இருந்து ஓடி வந்து திரும்ப கதை சொல்லிய ஹக் பண்ணிட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவ வந்து திரும்ப போவா. இரவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அந்த கதை சொல்லிக்கு வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமான ஒரு இரவா வந்து அது மாறும். அவர் வந்து வீட்டுக்கு போவாரு. அடுத்த நாள் காலையில ஒரு கடிதம் ஒண்ணு அவருக்கு வரும். அவனோட வீட்டு வேலைக்காரி வந்து ஒரு கடிதம் கொடுப்பாங்க. அந்த கடிதத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க எனக்கு கண்டிப்பா மன்னிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஏன்னா ஒருத்தவங்க அதிகமா காதல் செய்யும் போது கண்டிப்பா அந்த மன்னிக்கிறது கண்டிப்பா நீங்க மன்னிச்சிருப்பீங்க. ஏன்னா அப்படி மன்னிக்கும் போதுதான் அது வந்து இன்னும் ஒரு உன்னதமானதா மாறும் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லுவா. எங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல வந்து திருமணம் நடக்க போகுது. நீங்க திருமணம் நடக்க போது கண்டிப்பா நீங்க என்ன விஷயங்களை நீங்க மன்னிப்பீங்க. ஆனா எனக்கு உங்க மேல இருக்கிற அந்த அன்பும் பற்றும் அது வந்து இன்னுமே எனக்கு அப்படியேதான் இருக்கு. அது வந்து எந்த வகையிலும் மாறல. நீங்க உங்களுக்கும் என் மேல இருக்கிற அந்த அன்பும் அந்த காதலும் கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல வந்து அவ எழுதியிருப்பா. கடிதத்தை அவன் படிக்கும்போது திரும்ப திரும்ப அந்த கதையை சொல்லி அந்த கடிதத்தை படிப்பான். அவனால துக்கம் தாங்கிக்க முடியாது. கண்ணுல வந்து கண்ணீர் வந்து ஊத்திட்டே இருக்கும். அவ திரும்ப திரும்ப அவன் அதை படிச்சுட்டு அவன் கதை சொல்லி வந்து அழுவான். அந்த கடைசியா அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, நீ ஒரு மனமடியில நீ வந்து போகும்போது உன்னுடைய அந்த கூதலை நீ மலர் சூடும் போதும் அந்த உனக்கான அந்த ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபை வந்து எந்த வகையிலும் நான் வந்து அஃபெக்ட் பண்ண மாட்டேன். எந்த வகையிலும் நான் அதை வந்து தடுக்க மாட்டேன். அல்ல எந்த வகையிலும் அதை வந்து அந்த மகிழ்ச்சிக்கு இல்லாதாக்குற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவாரு. சொல்லிட்டு இந்த ஒரு கடைசி வரிய அவர் வந்து சொல்லுவாரு என்னன்னா, முழுதாய் ஒரு கனப்பொழுது கல்லவா ஆனந்தம் இன்பம் கிட்டிற்று, அது போதாதா ஒரு ஆயுட்காலம் முழுமைக்கும் அது போதாதா. அவருக்கு வந்து அந்த ஒரு நிமிஷம் அவ வந்து என்ன நேசிக்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு கனநேர அன்பு வந்து அவரோட ஆயுசு முழுக்கும் போதும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோட அவர் வந்து அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காக அவர் அந்த முடிவை நோக்கி அவர் வந்து போறாரு அப்படிங்கிற ஒரு இதோட இந்த கதையை வந்து முடியும். ஸோ இப்போ இந்த கதையை வச்சு உங்களால அந்த படத்தோடைய கதாபாத்திரங்களை வந்து கம்பேர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த நான்சி தான் நாஸ்தன்கா, மருது அதே போல அந்த கேப்டன். ஸோ படத்தை இந்த கதையை கேட்டுட்டு அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கதையை நீங்க படிச்சிருந்தாலோ இல்ல இந்த ஒரு திரைப்படத்துல உங்களுடைய கருத்து இருந்தாலோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். நன்றி.